அனைவருக்கும் வணக்கம். நமது சித்தர் ரகசிய பரிகார சேனல்ல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தடை, குடும்பத்துல நிம்மதியே இல்ல, கல்யாணம் தள்ளி போகுது, குழந்தை பாக்கியம் இல்லவே இல்ல, இந்த மாதிரி பல வருஷமா ஒரே இடத்துல சுத்திட்டே இருக்கீங்களா? இது வெறும் நேர கோளாறு இல்லைங்க. உங்களை சுத்தி பல பிறவிகளா பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய கர்ம வினைதாங்க. ஜோதிடத்துல இத ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க. ஒரு பாம்பு எப்படி தன்னுடைய இரைய சுத்தி நெருங்குதோ, அதே மாதிரிதான் அவங்க கர்ம வினை உங்க வாழ்க்கைய நெருக்குதுங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத பிடியை உடைச்சி அதுல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு பிரபஞ்சமே நமக்கு கொடுத்த 2 மாபெரும் திறவுகோள் தாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும். இந்த 48 மணி நேரம் உங்க தலையெடுத்தையே எப்படி மாத்த போகுதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாக சதுர்த்தி. இது வெறும் பாம்போட வழிபாடு கிடையாதுங்க. மனுஷன் உடம்புல இருக்கக்கூடிய குண்டலி சக்தின்றது பாம்பு வடிவத்துல தாங்க இருக்கும். அந்த குண்டலி சக்தியை தூண்டி உங்க உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை மொத்தமா வெளியேற்றுற நாள் தான் நாக சதுர்த்தி. நாக சதுர்த்தி அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுல விளக்கேத்தி வச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நாகர் சிலைகளுக்கோ இல்லைன்னா பாம்பு புத்துக்கோ போங்க. அங்க புத்துக்கு பால் ஊத்தி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு மனசார வேண்டிக்கோங்க. பால்ன்றது குளிர்ச்சியின் குறியீடுங்க. உங்க கர்ம வினையால ஏற்பட்டிருக்கக்கூடிய நெகட்டிவ இந்த பால் அப்படியே குளிர்ச்சி அடைய செய்யுங்க. இது செய்யும் போது 7 ஜென்மத்துக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட அப்படியே பனி போல உருகிடுங்க. உங்களால கோவிலுக்கு போக முடியல, வெளியில போக முடியாது அப்படின்னா உங்க வீட்லயே நாகர் படம் இருந்தா அதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாகம் இருக்க மாதிரி அம்மன் படமோ இல்ல பெருமாள் படமோ முருகர் படமோ எது இருந்தாலும் அந்த படத்தை வச்சு ஒரு விளக்கேத்திட்டு பால் வச்சு தீப தூபம்லாம் காட்டுங்க. காட்டிட்டு அந்த பால் எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய செடியிலயோ இல்ல மரத்துக்கடியிலயோ ஊத்துங்க. முக்கியமா இதை மண்ணில் தாங்க ஊத்தணும். ஏன்னா பூமிக்கு கீழே தான் நாகலோகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நாகலோகத்துல போய் உங்க பால் சேர்ந்தாதான் உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அதனால கண்டிப்பா பால் எடுத்துட்டு போயிட்டு நீங்க மண்ணில் ஊத்துனுங்க. இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தடைப்பட்ட திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க உங்களுக்கு. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோஷங்கள் விலக ஓம் நாகதேவாய நமக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து நாக சதுர்த்திக்கு அடுத்த நாள் வர்றதுதான் கருட பஞ்சமி. கருட பஞ்சமின்னா நாகம் எப்படி பூமியோட ஆற்றலோ அதே மாதிரி கருடன்ன்றது ஆகாயத்தோட ஆற்றலுங்க. இந்த 2 சேரும் போது மட்டும்தான் பிரபஞ்சமே முழுமையடையுது. உங்க வாழ்க்கையில யாராவது உங்களுக்கு ரகசியமா துரோகம் செய்யறாங்களா, இல்ல கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருக்காங்களா, இல்ல தீராத தோல் நோய்கள், இல்ல பயமா இருக்கா உங்களுக்கு, இது எல்லாத்தையுமே தன்னுடைய கூர்மையான பார்வையால சுட்டு பொசுக்கக்கூடிய சக்தி கருட பகவானுக்கு இருக்குங்க. கருடன் என்பது விஷத்தை விழுங்கக்கூடிய ஒரு மாபெரும் பாசிட்டிவ் எனர்ஜிங்க. கருட பஞ்சமி அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு கருட பகவானுக்கு துளசி மாலை சாத்தி குங்குமார்ச்சனை செய்யுங்க. பெருமாளையும் கருட ஆழ்வாரையும் மனசார தரிசனம் செஞ்சுட்டு அந்த கோவில்லே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்க மேல விழும்போது அடுத்தவங்களுடைய கொடிய பார்வையும் செய்வினையும் உடைஞ்சு போயிடுங்க. இந்த நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமி இந்த 2 நாள நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்தால உங்களுக்கு என்ன நடக்கும்னா, பூமியில இருக்கக்கூடிய நாகத்தோட ஆசீர்வாதமோ ஆகாயத்துல பறக்கக்கூடிய கருடனுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்க வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி வருங்க. உங்க வாழ்க்கையில வெற்றிகள் மட்டும் கிடைக்க கமெண்ட்ல ஓம் கருடாய நமக அப்படின்னு பதிவிடுங்க. இந்த 2 சக்திகளும் ஒன்னா சேரும்போது உங்களை சுத்தியும் உங்க வீட்டை சுத்தியும் எந்த ஒரு தீய சக்தியை நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குங்க. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அபார ஒற்றுமை உண்டாகுங்க. திருமண தடை நீங்கி சீக்கிரமா திருமணம் நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமா குழந்தை வரம் கிடைக்குங்க. இந்த 48 மணி நேரத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. முழு நம்பிக்கையோட இந்த எளிய பரிகாரங்களை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற பிரம்மாண்டமான மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.